தனுஷ் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, சிறந்த தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, சிறந்த இயக்குனரும் கூட அப்படிங்கிறத கடந்த 2 படங்களை நிரூபிச்சாரு. பாப்பாண்டி விமர்சன ரீதியாக மிகப்பெரிய வெற்றி, கமர்ஷியலாக வெற்றி. ராயன் படம் விமர்சன ரீதியாக முன்னப்பின இருந்தாலும் கமர்ஷியலாக மிகப்பெரிய கலெக்ஷன் 156 கோடியை வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணுச்சு. ஆதாலும் கூட துள்ளுத இளமை ஸ்டைலில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை இயக்கி முடித்து ரிலீஸ் ரெடியாக இருக்காரு. அந்த சோடு காய்வதற்குள் பார்த்தீங்கன்னா இட்லி கடை அப்படிங்கிற பேரில் ஒரு படத்தை இயக்க ஆரம்பித்தார். அந்த படத்தில் தனுஷ் ஹீரோவும் அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹீரோவும் கிட்டத்தட்ட வில்லன்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் வந்து பாசிட்டிவான கேரக்டர் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை சஸ்பென்ஸாக வச்சுக்கோங்க. அருண் விஜய் தான் மெயின் வில்லனா இல்லை அருண் விஜய் தான் ஹீரோவா அப்படிங்கிறதையே. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்கை இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தில் தனுஷ் அருண் விஜய் தாண்டி ஷாலினி பாண்டே, அர்ஜுன் ரெட்டி புகழ் அவங்க நடிச்சிருக்காங்க. நம்ம நெப்போலியன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ், நித்யா மேனன் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி அறிவிச்சார் தனுஷ். ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அப்படின்னாரு. இப்போ இந்த இட்லி கடை படத்தோட மொத்த ஷூட்டிங்கே முடிச்சாச்சு அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேனியில் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் போயிடுச்சு, சில பல செட்டுகள் போட்டு. இப்போ தனுஷ் அவர்கள் மீசை இல்லாமல் கிட்டத்தட்ட ரொம்ப இளைஞனான என்ன சொல்கிறது, ரொம்ப பலமாக இருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில். அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பில் இருந்து ஆட்டோவில் ஏறி போகிற மாதிரியான ஷாட்டை லாஸ்ட்டாக எடுத்தாங்களாம். அது முடிஞ்சவனையுமே அந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ இப்போ தான் இட்லி கடை ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒட்டுமொத்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. ஒரு பக்கம் நிலவுக்கு என்மேல் நண்டு கோபம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. இது இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் தயாராக இருக்குது. தனுஷ் நடிகராக இருந்தபோது இருந்த வேகத்தை விட இயக்குனராக அதை விட பயங்கரமான வேகத்தில் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி யூனிட்டில் இருக்க எல்லாருமே பாராட்டி தர்றாங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற இந்த இட்லி கடை படத்தோட என்ன சொல்கிற அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.